முருகா, எங்க வச்சேன் டைரியா? ஆ ஆ ஆ, காசு வச்சிருந்தனே, எங்க போயிருக்கோம்? டேய் பணியாரம், என்ன வள்ளியம்மா? இந்த நோட்ல காசு வச்சிருந்தனே பாத்தியாடா? நான் எதுவும் பார்க்கல வள்ளியம்மா. ஆ? அன்பண்ண கிட்ட கேளுங்க. அவனதான் நான் காலையில வேலையா வெளியில அனுப்பியிருக்கேன்ல. சரி, அந்த ஒட்டிக்கிட்டு வந்தாலே அவ ஏதாவது வந்து எடுத்தாளா? அண்ணி அப்படி சொல்லாதீங்க வள்ளியம்மா. பாய முடுறா. என்னாச்சத்த? இங்க வந்து ஏதாவது இந்த நோட்ல காசு எடுத்தியாடி? நான் எதுவும் எடுக்கலையே. ம்ம். இந்த ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்றதுனாலதான் எனக்கு சந்தேகமே வருது. சத்தியமா நான் எடுக்கலத்த. டே பணியாரம், உங்க அண்ணி நல்லாவே நடிக்கிறாடா. சினிமாவுக்கு போனான்னு வச்சுக்கோ, ஓஹோன்னு வந்துருவா. ஹம். காலையில இருந்து இந்த பக்கமே வரலத்த. என் வீட்டுக்கு திருட்டுத்தனமா வந்தவளுக்கு என் ஹோட்டல்ல காசை திருடுறதுக்கு சொல்லியா தரணும்? ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? யாரு நான் கஷ்டப்படுத்துறேனா? ஏன் நான் கஷ்டப்படுறது உங்க யாருக்கு கண்ணு தெரியல? நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்க அத்த, நான் போயிடுறேன். ஆமா, எனக்கு பிடிக்கல, கிளம்பு. வள்ளியம்மா, இனிமேல் அண்ணியை பத்தி மட்டும் தப்பா பேசுனீங்க. டேய் பயமுடுறா. உங்க அண்ணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு திரிஞ்சேன்னு வச்சுக்கோ, அவளோட சேர்ந்து நீயும் வெளியில போயிடு. சொல்லிட்டேன். இந்த ஹோட்டல்ல காசு எங்கதான் போய் தொலைதோ தெரியல. நான் வள்ளியே, நான் டெரரா இருக்க. நான் பணியாரம், என்னாச்சு உங்க அம்மாவுக்கு? இதெல்லாம் வம்பு இழுத்து விட்டியா? இல்ல கலாக்கா, நோட்ல வச்சிருந்த 1000 ரூபாய் பணத்தை காணுன்னு வள்ளியம்மா அண்ணியை பிடிச்சி திட்டி பிடிச்சு அண்ணி அழுதுட்டே போயிட்டாங்க கடையை விட்டு. ம், ம். ஏன் வள்ளி? ஏன் அந்த புள்ளையே பாவம், எப்ப பார்த்தாலும் அதை ஏன் திட்டிக்கிட்டே இருக்க? அக்கா வாய மூடுறியா? அவ பாவமா? அவளை பத்தி உனக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் அவ மருமக தானே. இவனுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவ தானே பாத்துக்க போறா. அக்கா பேசாம இருக்கா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்களை எல்லாம் இப்படிதான் தட்டி வைக்கணும், இல்லன்னா தலை மேல உட்காந்துட்டு ஓவரா ஆட்டம் போடுவாங்க. உனக்கு என்னமா, வட்டிக்கு வாங்கியே பந்தாவா செலவு பண்றாளு. 1000 ரூபாய்லாம் ஒரு காசா? புது பணக்காரியாச்சே. அக்கா வாய மூடிக்கோ. ஏதாவது பேசிக்கிட்ட வாங்கி கட்டிக்காத. தேவையில்லாம என் குடும்ப விஷயத்தை எதுக்கு தலையிடுற? இப்ப உனக்கு என்ன, இந்த ஹோட்டல்ல வந்து என்னை ஏமாத்தி வாங்கி தின்ட்டு போறது தானே உன் வேலை. அந்த வேலையை மட்டும் நீ பாரு. டேய் பணியாரம், அந்த அம்மாக்கு என்ன வேணுமோ அதை கட்டி குடுறா. போய் தொலைட்டு. இட்லி கடை உங்க பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலில் காண தவறாதீர்கள்.